வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அதிகாலை எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோட்டூர் குருசாமி கோயிலில் போய் மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லி மாமா வந்து ரொம்ப நாளாக வேண்டியிருந்தாருங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலந்தி இல்லை அந்த ஒரு மாதிரி கட்டி அந்த மாதிரிலாம் வந்தால் இந்த கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டோம் அப்படின்னா அது வந்து வேகமாகவே சரியாயிருங்க. இல்லை ரொம்ப நாள் புண்ணாகவே இருக்குது, பழுத்து உடையாமையே இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் அது வந்து சரியாகணுமோ அவ்வளோ சீக்கிரம் சரியாயிடும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கோயிலை கேள்விப்பட்டிருக்கேங்க. கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு போனால் சரியாயிரும், வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடும் சரி, நான் இப்போ கல்யாணம் முடிச்சு வந்திருக்க ஊர் சைடும் சரி அப்படி தான் சொல்லுவாங்கங்க. எங்கள் ஏரியாவில் இந்த கோட்டூர் குருசாமி கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விருதுநகர்லேருந்து இருக்கங்குடி போகிற வழியில் இருக்குங்க. ஆமாம், இங்கே வந்து நம்ம விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வரும். பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சாத்தூரில் இருந்தும் பஸ்ஸு போகுங்க. நீங்கள் யார் வந்தாலும் இங்கே விருதுநகர் இல்லைன்னா சாத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துடலாங்க. இந்த கோயிலில் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்குங்க. அங்கே போய் கோயிலில் போய் மொட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு, கூட்டம் வந்து ஓரளவு நிதானமாக தாங்க இருந்தது. வேகமாகவேவும் 7 மணிக்கெல்லாம் அங்கே போனதுனால 7:45க்கெல்லாம் சாமி கும்பிட்டோங்க. சரி, அதுக்கு பிறகு என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருக்கங்குடி வந்து பக்கத்தில் தாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தாங்க இருக்கும். சரின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார், இருக்கங்குடிக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருக்கங்குடிக்குள்ளே போய் வீடியோ ஒரு தடவை எடுத்து என் ஃபோனை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அந்த கோயிலுக்குள்ளே இருக்க கருவறைக்குள்ளே இருக்க பூசாரி வந்து, கொண்டாம்மா உன்னை யாரும்மா வீடியோ எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி. எனக்கு அதனால் பயம் வீடியோ எடுக்கிறதுக்கேவும். ஆனாலும் நம்ம ஆசை விடுமாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோயில் போகிற வழியில் இருக்குது. வெளியில் கோயிலுக்கு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா 2 கருப்பசாமி இருப்பாங்க. அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே ஒரு வேப்ப மரம் இருக்குது சாமி. சரின்னு சொல்லி அங்கேயும் கும்பிட்டுட்டு, சரி அதுக்கு பிறகு தான் நான் வந்து நான் வந்து கிளம்ப போகிறோம்ல அப்படின்னு சொல்லி செல்லை ஆன் பண்ணேங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து 2வது ஆடி வெள்ளி தான், அதனால் நிதானமாக தாங்க இருந்தது கூட்டம். அதனால் வேகமாகவே சாமி கும்பிட்டுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் கிளம்பிட்டோங்க. ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் வந்து இருக்கங்குடி போகணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இன்றைக்கி போவோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்பவே வந்து மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி சாமிக்கிட்ட வந்து ரொம்ப மனசார நன்றி சொல்லிட்டு தாங்க வந்தேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி அதுவும் உங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிம்மா அப்படின்னு சொல்லி மனசார சாமிக்கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அப்படியே பின்னாடி, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆற்று மணலாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், இருக்கங்குடியில் கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. இருக்கங்குடியே வேறு லெவலில் இருக்குது. வராதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.